ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆன்மீக தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஆன்மீக தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு பயன்பெறுங்க. தற்போது ஆங்கில மாதத்தில் 5வது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. மே மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வரும். அதில் ஒரு முக்கியமான நாளானது வர இருக்குது. அதுதான் மே மாதத்துடைய 12ஆம் தேதி. அன்று தமிழ் மாதம் சித்திரையுடைய 29ஆம் நாள், கிழமை திங்கக்கிழமை. அன்று அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமி. சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படும். இந்த பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது. இந்த பௌர்ணமியில் ஒரு சில பொருட்கள் வைத்து ஒரு சில பரிகாரங்கள் செய்யணும். அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பயணம் அடைய முடியும். அதனால் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் முதலாவதாக வரக்கூடிய மாதம் தான் சித்திரை மாதம். சித்திரை மாதத்தில் சூரியன் மேசராசியில் பயணம் செய்வார். இப்போ மேசராசியில் இருந்து சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்தில் போயிருக்கிறாரு. இந்த டைமில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி ரொம்ப சிறப்பான பௌர்ணமி. இந்த பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படும். ஒவ்வொரு வருடமே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பயங்கரமான சிறப்பானது எல்லா கோவில்கள்லையுமே இருக்கும். அதற்கு காரணம் என்னென்னா, சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகளானது இருக்குது. நல்ல அதிர்வுகள் அதிகமாக இருக்கிறதுனால சித்ரா பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுது. சித்ரா பௌர்ணமி ஒவ்வொருவருக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலையெழுத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். ஏன்னா ஒரு முறை புராணத்தில் நடந்த கதையை இப்போ சொல்கிறேன். சிவபெருமான் தங்க பலகை ஒன்று இருந்திருக்கு. அதில் ஒரு ஓவியத்தை வரைஞ்சிருக்கிறாரு. அந்த ஓவியம் வரைஞ்ச உடனே அது உயிர் பெற்று வந்திருக்கு. அந்த உயிர் பெற்றது இந்த சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு. அப்படி உயிர் பெற்று வந்த அவருடைய பெயர் சித்திரகுப்தன் என்று அழைக்கப்பட்டது. சித்திரகுப்தன் என்று அழைக்கப்பட்ட அவர் என்ன ஒரு வேலையை செய்வார்னா, நாம் செய்யக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளை புக்கில் எழுதுவார். நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் அப்படிங்கிறத அன்னன்னைக்கு புக்கில் எழுதி வைப்பார். அதனால் இந்த சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு நாம் அவருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் அவருடைய அருளால் நம்மளுடைய பாவ கணக்குகள் குறைந்து புண்ணிய கணக்குகள் அதிகமாகும். அதனால் சித்திரை பௌர்ணமியில் நாம் அவரை வழிபாடு செய்கிறது ஒரு மெயின் விஷயம். ஸோ இது ஒரு புராண கதையாக சொல்லப்படுது. இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த சித்ரா பௌர்ணமியில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சு மறக்காமல் பயன்பெறுங்க. இந்த சித்திரை பௌர்ணமி உங்கள் வாழ்க்கையில் நல்ல செல்வ வளத்தை கொடுக்கட்டும். அதுக்கு நான் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சித்திரை பௌர்ணமி வழிபாடு 2025 எப்படி செய்யணுங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் செய்யணும். ஒவ்வொரு முறைப்படி பாரம்பரியமாக வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்க அந்த முறையில் வழிபாடு செய்யுங்க. சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு நம்மளுடைய பூஜை அறையில் எந்தெந்த பொருட்களை எல்லாம் வைத்து வழிபாடு செய்வது நல்லது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சித்திரை பௌர்ணமி நாளில் எந்தெந்த பிரசாதங்கள் கட்டாயமாக நெய்வேத்தியமாக படைக்கப்பட வேண்டும், எதை கட்டாயமாக சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சுவாரஸ்யமான இந்த தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொள்வது முக்கியம் இல்லை, இதற்கேற்ப நடந்து பயனடையணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் தெரிந்து கொண்டு இதற்கேற்ப நடந்து பயனும் அடையுங்க. சரி வாங்க, சித்திரை பௌர்ணமி வழிபாடு 2025க்கானது என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும். சரி வாங்க, என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி நிறைய பேர் வீடுகளில் சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு பூஜை அறையில் சில பொருட்கள் வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கும்.
அந்த வழக்கத்துக்கேற்ப நாமளும் பூஜை அறையில் இந்த ஆண்டு இந்த பொருட்களை வாங்கி வைக்கலாம். என்னென்ன வாங்கி வைக்கணும்னா முறம், விசிறி, மட்டை தேங்காய், நோட்டு பேனா இந்த பொருட்களை எல்லாமே நாம் வைத்து வழிபாடு செய்யணும். வெறும் முறம் மட்டும் கூட நாம் இந்த நாளில் பூஜை அறையில் வைக்கணும். அது ஒன்று வைத்தாவே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது ஒன்று வைத்து அதன் மேலே நவதானியங்கள் வைத்து பூஜை அறையில் வைத்தாவே கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். மற்றது எதுவும் உங்களால் வைக்க முடியலனா வெறும் முறமாவது வைத்து நவதானியங்களை அதை மேலே வைத்து பூஜை அறையில் பூஜை பண்ணுங்க. ஆக்சுவலி பாரம்பரியமாக சொல்லப்படக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் சித்ரா பௌர்ணமியில் பூஜையில் இடம்பெற வேண்டும் என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். தெரியாதவங்க இந்த வீடியோவில் இன்றைக்கி தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இது போல் பழக்கம் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் இந்த டைம் இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்குங்க. இது வைக்கிறதுனால ரொம்ப நல்லது. எந்த ஒரு நல்ல விஷயமும் பழக்கம் இல்லைனாலும் பழக்கப்படுத்தி கொள்ளலாம், தப்பு கிடையாது. சரி, உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரிசி புடைக்கக்கூடிய முறம் இருக்குல்ல, கட்டாயம் ஒவ்வொரு வீட்லேயும் அரிசி படைக்கக்கூடிய முறம், மூங்கிலில் பின்னப்பட்ட முறம் கண்டிப்பாக இருக்கும். 2 இருக்கும். இப்போதெல்லாம் பிளாஸ்டிக் முறம் வந்து விட்டது. பிளாஸ்டிக்கில் முறை இருந்தால் கூட இன்றைக்கே போய் கடைக்கு சென்று மூங்கிலில் செய்யப்பட்ட முறம் 2 வாங்கி கொள்ளுங்க. பிளாஸ்டிக்கில் இருக்கிறத பயன்படுத்தக்கூடாது. மூங்கிலில் செய்யப்பட்ட முறம் தான் பயன்படுத்தணும். உங்களுடைய வீட்டில் முறத்தை இருக்கிறத பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்கிறது தான் இந்த நாளில் நல்லது. இந்த பௌர்ணமிக்கு அரிசி படைக்கக்கூடிய முறத்தை நீங்கள் இல்லைன்னா வாங்குங்க. நிச்சயம் வாங்கி வைத்திங்கன்னா நல்லது நடக்கும். இல்லை வீட்டில் இருந்ததுன்னா பயன்படுத்திக்குங்க. ஸோ திங்கக்கிழமை வரக்கூடியதுனால திங்கக்கிழமை முறம் வைக்கிறது அவ்வளவு நல்லது. முறம் இல்லாதவங்க முறம் வாங்கிறத இனி எந்த நாட்கள் வேணாலும் வாங்கலாம். ஆனால் செவ்வாய்க்கிழமை மட்டும் வாங்கக்கூடாது. மற்ற நாட்கள் எது வேணாலும் வாங்கலாம். அதனால் இந்த முறம் வாங்கி வீட்டில் வைத்து நீங்கள் நல்லது இந்த பௌர்ணமியில் உங்கள் வாழ்க்கைக்கு பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்க. மூங்கினால் செய்யப்பட்ட முறம் கிடைக்கிறது அவ்வளவு நல்லது. அதே போல் விசிறி வைக்க சொன்னல, அது கூட மூங்கிலால் செய்யப்பட்ட விசிறி கிடைத்ததுன்னா அதை வாங்குங்க. அது வாங்கி வைக்கிறது நல்லது. உங்களுடைய வீட்டு வழக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது போல் இல்லைனாலும் இந்த பௌர்ணமிக்கு நீங்கள் இதை செய்திடுங்க. வெறும் ஒரு முறை செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பில் என்ன அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறத நீங்களே பார்ப்பீங்க. இந்த நாளில் மூங்கிலால் செய்யப்பட்ட விசிறி, முறம் இதோடு சேர்த்து ஒரு புது நோட்டு, ஒரு புது பேனாவை வாங்கி இது அத்தனையுமே பூஜை அறையில் வைத்து அந்த சித்திரகுப்தனை மனசார வழிபாடு செய்யணும். இதை செய்தாவே ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். முடிந்தால் இந்த நாளில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை செய்யுங்க. குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த விஷயம் செய்யுங்க. என்ன செய்யணுன்னா 10 நோட்டு 10 பேனாவை வாங்குங்க. வாங்கி படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்கள, அவங்க எல்லாருக்குமே ஒரு நோட்டு ஒரு பேனா, ஒரு நோட்டு ஒரு பேனா அந்த மாதிரி 10 பேருக்கு கொடுங்க. ரொம்ப பண கஷ்டத்தில் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி நோட்டு பேனா வாங்க முடியாட்டியும் வெறும் 10 பென்சில் வாங்கியாவது 10 குழந்தைகளுக்கு தானம் செய்யலாம். இப்படி நீங்கள் செய்தீங்கன்னாவே கோடான கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் சித்திரகுப்தன் எப்போதுமே கையில் எழுத்தாணியோடு பண ஓலையோடு இருப்பார். அதனால தான் இந்த நாளில் இதை 2ஐயும் நீங்கள் வாங்குங்கிறத சொல்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது வாங்கிறதே ரொம்பவே நல்லது. நோட்டு பேனா வாங்கி கொண்டாவே நமக்கு அவ்வளோ ஒரு நல்லது நடக்கும். அப்புறம் இந்த பௌர்ணமியில் பிரசாதங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சித்திர பௌர்ணமியில் நாம் என்ன பிரசாதம் செய்யணும்னா கலவை சாதம் செய்யணும். நீங்கள் இந்த வழக்கம் இல்லைனாலும் இந்த வழக்கத்தை வைத்துக்குங்க. சித்திர பௌர்ணமிக்கு உப்பு போடாத வெண்பொங்கல் செய்யணும். அதுக்கப்புறம் நல்லா பச்சை பயிரை ஊற வைத்து, பச்சை காராமணி இருக்குல்ல, அதை ஊற வைத்து அதில் சுண்டல் செய்து வைக்கணும். பச்சை மாங்காவில் பச்சடி செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் பிரசாதங்கள் இந்த நாளில் செய்வது நல்லது. உங்களோட வீட்டில் இது வரைக்கும் சித்திர பௌர்ணமி பூஜை செய்வது வழக்கம் இல்லை என்றால் கூட இந்த டைம் நீங்கள் இந்த மாதிரிலாம் வழிபாடு செய்யுங்க. கலவை சாதம், சக்கரை பொங்கல், காராமணி சுண்டல் செய்து பூஜையில் நைவேத்தியமாக வைத்து சந்திர பகவானை சித்திரகுப்தனையும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இதனால் சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சித்திர பௌர்ணமி தினத்தில் நான் சொன்னதை எல்லாமே பின்பற்றினீங்கன்னா
இந்த இது உங்களுக்கு நல்லது வந்து கொடுக்கும். அதாவது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பின்பற்றினீங்கன்னா, நம்பிக்கையோடு பின்பற்றினீங்கன்னா அவ்வளோ நல்லது வந்து நடக்கும். ஸோ நம்பிக்கையோடு பின்பற்றி பலன் பெறுங்க. நீங்கள் இதை தெரிஞ்சு பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தொடர்ந்து அவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும். அவங்களும் இந்த சித்திர பௌர்ணமியுடைய சிறப்பையும் இந்த சித்திர பௌர்ணமியில் பண்ண வேண்டிய இந்த முக்கியமான விஷயங்களையும் தெரிஞ்சு இதை பண்ணி பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.